மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்ட தொகுதி பங்கீடு தொடர்பா நாங்க பேசல அப்படின்னு டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நாங்க எப்பவுமே டெல்லிக்கு வந்தாலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் ஏன் இதை சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி, அன்புமணி, டிடிவி தினகரன் இவங்க 3 பேருமே தொடர்ந்து அடுத்தடுத்து டெல்லி சென்றுட்டு இருந்திருக்காங்க. சோ இந்த வகையில திமுக இதுக்கு அஃபென்சிவா நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது தொடர்பா தான் நாங்க எப்பவுமே டெல்லிக்கு வந்தாலே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு பயம் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி. அங்கே தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு திரு இபிஎஸ் அவர்கள் அதிமுக தலைமை தாங்குது. பிஜேபிங்கிறது ஒரு தேசிய கட்சி. அவர்களை சந்திக்கணும்னா ஒவ்வொரு முறை உள்துறை அமைச்சர் சென்னையில் உட்கார்ந்து திரு பியூஷ் கோயல் அவர்கள் சென்னையில் உட்கார்ந்து எல்லாத்தையும் பேச முடியாது. அதனால திரு இபிஎஸ் அவர்கள் ஹோம் மினிஸ்டரை பார்த்து அவங்க பிஜேபி தொகுதிகளை பற்றி பேசியிருக்கலாம், எனக்கு தெரியல. நான் உடனே அவர் பேசினார்ல. நீங்கள் இப்போ தொடர்ந்து இப்போ எங்கள்கிட்ட என்ன பேசினார்னா, நாங்கள் சீட் ஷேரிங்கை பற்றிலாம் எதுவுமே பேசலை. அவர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, முதலமைச்சர் பயத்தில் இருக்காருன்னு தெரியுது. நாங்களாம் டெல்லிக்கு வந்தாலே அவர் பயப்படுறாருன்னு தெரியுது.